பழமையான காலத்தில் குபேரா என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் மிகுந்த பக்தியும் நல்ல மனமும் கொண்டவர். அவர் கடுமையாக தவம் செய்து சிவா அவர்களை வழிபட்டார். அவருடைய பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான், நீ உலகின் செல்வங்களை காக்கும் தேவனாக இருப்பாய் என்று அருள் வழங்கினார். அதன்பின் குபேரன் எல்லா செல்வங்களுக்கும் அரசனானார். அவர் அழகானலகாபுரி என்ற நகரத்தில் வாழ்ந்தார். அங்கு தங்க அரண்மனைகள், வைரங்கள், நவரத்தினங்கள் அனைத்தும் இருந்தன. ஆனால் குபேரன் பணக்காரர் மட்டுமல்ல, நல்ல மனம் கொண்டவரும் ஆவார். ஏழைகளுக்கு உதவி செய்தார், தானம் கொடுத்தார், அனைவரையும் சமமாக பார்த்தார். ஒரு நாள் குபேரன் தன் செல்வத்தை பார்த்து பெருமை கொண்டார். அதை கவனித்த கணேஷா அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். குபேரன் விநாயகரை விருந்துக்கு அழைத்தார். விநாயகர் வந்ததும் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டார். அதற்கு பிறகும் அவருக்கு பசி அடங்கவில்லை. குபேரன் பயந்து சிவபெருமானிடம் ஓடினார். அப்போது சிவபெருமான் சொன்னார், செல்வம் இருந்தாலே போதாது, பணிவும் அன்பும் வேண்டும். குபேரன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். பின்னர் அவர் எப்போதும் பணிவுடன் வாழ்ந்தார்.